ராமு அண்ணா கர்நாடகால இருந்து மும்பை சிட்டிக்கு வேலையை தேடி வந்தாரு. ஆனா அவரு படிக்காத காரணத்தினால அவருக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கல. அப்புறம் அவருக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. வேலை தேடி தான் நம்ம இவ்வளோ பெரிய நகரத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து எவ்வளோ இடத்துல வேலையோ தேடி பார்த்தாச்சு. அங்கே இங்கேன்னு வேலை தேடி தேடி எனக்கு உயிரே போயிடுச்சு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்க, சரியா? ஏனுங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நிச்சயமா ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமுங்க. என்ன மாதிரி படிக்காத ஆளுக்கு எங்கே வேலை கிடைக்கும்? இந்த சிட்டியில் படித்த ஆளுங்களுக்கு மட்டும்தான் வேலை போல. என்ன மாதிரி படிக்காத ஆளுங்களுக்கு இந்த சிட்டியில் ஒரு வேலையும் கிடைக்காது. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது தெரியுமா? எனக்கு ஒன்றுமே புரியல. இங்கே என்னதான் பண்ணுறது, இல்லை என்னதான் பண்ணக்கூடாது? நம்ம மறுபடியும் கிராமத்துக்கே போயிடலாம் தோணுது. அப்படி ஏதாவது ஒரு வேலை கிடைக்கலனா நமக்குன்னு ஒரு சொந்தமா வியாபாரம் ஆரம்பிக்கலாமுங்க. ஆனால் நாம் 2 பேரும் என்ன ஆரம்பிக்கிறது? நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு பணமும் கிடையாது. நம்மளால ஒரு கடையும் திறக்க முடியாது. ஏற்கனவே உன்னோட நகைகளை விற்று தான் நம்ம இந்த இடத்துக்கே வந்திருக்கோம். ஒருவேளை எங்கள் அப்பா பாட்டன் ஏதாவது நிலத்தை சேர்த்து வச்சிருந்தா கூட இப்போ பரவாயில்ல. அட கடவுளே, எதுக்கு தான் எங்களுக்கு இப்படி நடக்குதோ? பேசாம நாம ஒரு வண்டி கடையை போட்டு தோசை வியாபாரம் ஆரம்பிக்கலாமுங்க. அதுக்கு நமக்கு நிறைய பணமும் தேவைப்படாதுங்க. இப்போ நீ சொன்னது சரியான விஷயம். இந்த வேலைக்கு நிறைய பணமும் தேவை கிடையாது, நிறைய படிச்சிருக்கணும்னு அவசியமும் கிடையாது. சரி, இன்னைக்கே ஆரம்பிச்சிடுவோம். சீக்கிரமா இதை வேலையை ஆரம்பிச்சு நம்ம வியாபாரத்தை ரொம்ப சீக்கிரமா மேலே கொண்டு போயிடுவோம். ராமு அண்ணாவும் அவரோட மனைவி சுனிதாவும் மார்க்கெட்ல ஒரு மூலையில ஒரு வண்டி கடை போட்டாங்க. அங்க தோசை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க வாங்கன்னு வந்து சூடான மொறுமொறு தோசை சாப்பிடுங்க. சுனிதாவோட குரலை கேட்டு சில வாடிக்கையாளர்கள் அவங்க கடைக்கு வந்தாங்க. அப்புறம் ஒரு தோசை போட சொல்லி கேட்டாங்க. சரிம்மா, புதுசா நீங்க கடை போட்டிருக்கீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு தாங்க இந்த கடையை ஆரம்பிச்சோம். சரி, ஒரு தோசையோட விலை என்னமா? இன்னைக்கு முதல் நாள் இல்லைங்களா, அதனால இன்னைக்கு நாங்க யார்கிட்டயும் பணம் வாங்க மாட்டோமுங்க. நீங்க முதல்ல இந்த தோசையை சாப்பிடுங்க, அப்புறம் இந்த தோசை எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. ராமு அண்ணா கஸ்டமர்ஸ்ங்களுக்கு தோசை போட்டு கொடுத்தாரு. ஜனங்களும் ரொம்ப ஆர்வத்தோட சாப்பிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு தோசை ரொம்பவே பிடிச்சு போச்சு. நீங்க செஞ்சு கொடுத்த இந்த தோசை ரொம்பவே சுவையா இருக்கு. நீங்க உண்மையிலேயே ஒரு பெரிய ஹோட்டல்ல இருக்கணும். அட ஆமாங்க, எனக்கு இந்த கடையே ஜாஸ்தி தான். ஒருவேளை உங்களுக்கு என் தோசை பிடிச்சிருந்தா எப்பவும் இங்கேயே வந்து நான் சுடுற தோசையே சாப்பிடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க, அப்புறம் உங்கள் குழந்தைங்களுக்கும் வாங்கிட்டு போய் கொடுங்க. எங்கள் கடையில் சுடுற தோசையை ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா போதுங்க, எப்பவும் சந்தோஷமாக இருப்பீங்கங்க. நான் கண்டிப்பாக வருவேங்க. கூட என்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டும் வருவேன். அவங்களும் இந்த சுவையான தோசையை சாப்பிடுவாங்க. மறுநாள்ல இருந்து ராமு அண்ணாவோட கடையில கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ராமு அண்ணா சுட்டு கொடுக்குற தோசை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்புறம் எல்லாரும் இங்க சாப்பிடுறது மட்டும் இல்லாம வீட்டுக்கு பார்சலும் வாங்கிட்டு போவாங்க. ராமு அண்ணாவுக்கு நல்ல வருமானமும் வந்தது. நீ சொன்னது சரியான யோசனை தான். நல்ல நேரத்துல என்ன தோசை செய்ய சொன்னேன். இனிமே நம்ம திரும்பவும் நம்ம கிராமத்துக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. இல்லைன்னா நம்ம கிராமத்துக்கு போய் மறுபடியும் விவசாயம் தான் பண்ணணும். அப்படி பண்ணா நமக்கு எப்பதான் நல்ல நேரம் வருமோ? ஆமாங்க, நாம நிறைய சம்பாதிச்சு சேர்த்து வச்சு இதே ஊர்ல நமக்குன்னு சொந்தமா ஒரு வீடும் வாங்கிடலாங்க. அந்த முட்டாளோட கையில அப்படி என்னதான் மாயம் இருக்குன்னே தெரியல. நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாம் நம்ம ஹோட்டல்ல விட்டுட்டு அவனோட வண்டி கடையில போய் சாப்பிடுறாங்க. சீக்கிரமா ஏதாவது பண்ணியே ஆகணும், இல்லனா அந்த முட்டாள் என்னோட எல்லா கஸ்டமர்களையும் அவன் பக்கம் எடுத்துக்குவான். ஹோட்டல் முதலாளி ராமு அண்ணாவோட கடையை மூடுறதுக்கு திட்டம் போட ஆரம்பிச்சாரு. இன்னொரு பக்கம் ராமு அண்ணாவோட கடைக்கு நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. ராமு அண்ணா கிட்ட இருந்த தோசை செய்யறதுக்கான எல்லா பொருளும் முடிஞ்சு போச்சு. அட என்ன மன்னிச்சிருங்கண்ணா, இன்னைக்கு என்னால உங்களுக்கு தோசையை கொடுக்க முடியாது. நான் கொண்டு வந்த மொத்த பொருட்களும் காலி ஆயிடுச்சுங்க. ஆனா நாளையில இருந்து நான் அதிகமான பொருட்களை கொண்டு வந்துடுறேன். அப்பதான் பொருட்கள் எப்பவும் காலியாகாமலே இருக்கும். அட இன்னைக்கு யாருக்கெல்லாம் தோசை கிடைக்கலையோ அவங்களுக்கெல்லாம் நாளைக்கு சாம்பாரும் சட்னியும் அதிகமா கொடுக்குறேன். இன்னைக்கு யாரெல்லாம் சாப்பிடாம போறாங்களோ அவங்களுக்கு சொன்னங்க. ராமு அண்ணா அன்னைக்கு சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு தன்னோட மனைவியோட வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாரு. நாளையில இருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கோம். இல்லைன்னா கஸ்டமர்களுக்கு கஷ்டமாயிடுது. பாவம் தோசை சாப்பிட வந்தாங்க, அப்பன்னு பார்த்து நம்ம கடையில எதுவும் இல்லை. ஒருவேளை கொஞ்ச நாளைக்கு இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர்ஸ் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. மறுநாள் ராமு அண்ணா நிறைய பொருட்களை வாங்கிட்டு வந்தாரு. தோசை செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சாரு. அவருக்கு நல்ல வருமானம் வரத பார்த்துட்டு மத்த கடைக்காரங்கெல்லாம் அவங்க கடைக்கு முன்னாடி குப்பையை வீசினாங்க. அவங்களோட கடையை நஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ராமு அண்ணா எல்லாத்தையும் சரி செஞ்சாரு. ஆனா அப்பதான் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ராமு அண்ணாவோட அடுப்பு அணைஞ்சு போச்சு. என்ன இந்த மழை வந்து இப்படி பிரச்சனை கொடுக்குது? 2 தடவை அடுப்பு பத்த வச்சேன், 2 தடவையும் அணைஞ்சு போயிடுச்சு. இது ஒன்றும் அவசரம் இல்லையே. ராமு அண்ணா திரும்ப முயற்சி பண்ணாரு. ஆனாலும் அந்த மழையில அடுப்பு எரியவே இல்ல. அவங்களுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. அதனால அவங்க கடையை மூடிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. இத பார்த்த மத்த கடைக்காரங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எனக்கு என்னவோ நம்ம கடையை மூடிடுவோன்னு தோணுது. இவ்வளோ மழையில நம்ம விறகுகள் எல்லாமே நனைஞ்சிருக்கும். எப்போ அடுப்பு பத்த வச்சாலும் ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கு. அப்படி கடையில நம்மளால தோசை போட முடியலன்னா
பரவாயில்ல இருக்கட்டும்ங்க, நாம வீட்லயே தோசையை செஞ்சு கொண்டு போலாங்க. மறுநாள்ல இருந்து ராமு அண்ணா வீட்லயே தோசையை போட்டு கொண்டு போனாரு. ஆனா அது போற வழியிலேயே ஆறி போச்சு. மழையில நனைஞ்சதுனால அது ஈரமாவும் ஆயிடுச்சு. அதனால கஸ்டமருங்களுக்கு தோசை பிடிக்கவே இல்ல. கஸ்டமருங்க எல்லாம் தோசை சாப்பிடாமலே திரும்பி போயிட்டாங்க. இது தோசையா இல்ல பானிபூரியா? ஃபுல்லா தண்ணியில நனைஞ்சிருக்கு. இப்படி ஒரு தோசை எனக்கு வேணாம். இந்த மாதிரி கஸ்டமருங்க திரும்பி போறத பார்த்துட்டு ராமு அண்ணாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. மழை அதிகமா பெஞ்ச காரணத்தினால கடல்ல தண்ணி அதிகமாயிடுச்சு. சில மீன்கள், ஆமைகள் எல்லாம் மிதந்து வெளியே வந்துடுச்சு. அதுல ஒரு பெரிய ஆமை பிறண்டுக்குச்சு. அது நேராகிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுச்சு. ராமு அண்ணா வெள்ளத்தை பத்தி கவலைப்படாம தண்ணியில இறங்கி அந்த ஆமைய நேரா திருப்பி விட்டாரு. நீ பார்க்க ரொம்ப கவலையா இருக்க, என்னால உன்னோட கவலைய நிச்சயமா போக்க முடியும். உங்களால இந்த பெஞ்சிட்டு இருக்க மழையை நிறுத்த முடியுமா? இல்ல, மழை பெய்யறத என்னால நிறுத்த முடியாது. ஆனா என்னால உனக்கு அப்படி ஒரு பவுடரை கொடுக்க முடியும். அத நீ தோசை கொடையா வச்சு உன்னுடைய கஷ்டங்களை போக்கிக்க முடியும். ஆனா தோசை கூட மழையில நனைஞ்சு வீணா போயிடுமே. நீங்க என்ன வச்சு காமெடி கிமெடி ஒன்றும் பண்ணலையே. ஆமா, தன்னோட கவச்சத்துல இருந்து ஒரு பேக் நிறைய பவுடரை ராமு அண்ணா கிட்ட கொடுத்தது. இந்தா சமுத்திர தெய்வங்களால கொடுக்கப்பட்ட ஒரு மாய பவுடர். இந்த பவுடர் மூலமா என்னோட கவச்சம் எப்படி இவ்வளவு உறுதியா இருக்கோ அதே மாதிரி உன்னோட தோசையும் நல்ல உறுதியாவும் சுவையாவும் இருக்கும். ராமு அண்ணா ஆமா கிட்ட இருந்து அந்த மாய பவுடரை வாங்கினாரு. வீட்டுக்கு போய் அவர் தோசை செஞ்சு அந்த தோசை மேல இந்த பவுடரை தூவினாரு. அதனால தோசை ரொம்ப உறுதியாயிடுச்சு. சுனிதா அந்த தோசையை தச்சு ஒரு கொடையா மாத்தினா. அப்புறம் அதுல மர ஹேண்டில பிக்ஸ் பண்ணா. இப்ப ராமு அண்ணா தோசை கொடைய வச்சுக்கிட்டு வண்டி எடுத்துட்டு போனாரு. வாங்க வாங்க வாங்க, தோசை சாப்பிடுங்க, அப்புறம் கொடையை கிஃப்டா வாங்கிக்கோங்க. ஏன் அண்ணன், இது என்ன ஆஃபர்? தயவு செஞ்சு எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன். இருங்க, நான் சொல்றேனுங்க. அப்படி நீங்க ஒரு தோசை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க ஒரு தோசை கூட கொடுப்போங்க. அப்புறம் நீங்களும் தான் பாக்குறீங்க மழை எம்பிட்டு வேகமா பெய்யுதுன்னு. தோசை சாப்பிடறதுக்காக நீங்க வீட்ல இருந்து புதுசா ஒரு குடலை எடுத்துக்கிட்டு வர வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. அடேங்கப்பா, இது உண்மையிலேயே ஒரு நல்ல ஆஃபர் தான். தோசையை சாப்பிடுங்க, அப்புறம் உங்களை மழையில இருந்தும் காப்பாத்திக்கோங்க. ராமு அண்ணாவோட ஒரு தோசையை சாப்பிடுங்க, ஒரு தோசை கொடைய வாங்கிட்டு போங்கன்ற ஆஃபரை கேட்டுட்டு நிறைய கஸ்டமருங்க ராமு அண்ணா கடைக்கு தோசை சாப்பிட வந்தாங்க. அதனால ராமு அண்ணா கிட்ட ரொம்ப சீக்கிரத்துல நிறைய பணம் வந்து சேர்ந்துடுச்சு. பாத்தீங்களா, நம்மளுடைய எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் சீக்கிரமா சரியாயிடுச்சு. இப்ப நம்ம கிட்ட பணத்துக்கு எந்த ஒரு குறையும் இல்லைங்க. நம்மளோட ப்ராப்ளம் தீர்ந்து போயிடுச்சு. ஆனா இந்த சிட்டில நிறைய ஏழைங்க தான் இருக்காங்க போல. அவங்க கிட்ட ஒரு கொடை வாங்குறதுக்கு கூட பணம் இல்லையே. நாம அவங்களுக்கு உதவி பண்ணலாம். நம்ம கண்டிப்பா இதை பண்ணியே ஆகணும். எங்கேயாவது யாராவது ஒரு ஏழை பசியோட இங்க போயிட்டு இருந்தாங்கன்னா நாம அவங்களுக்கு இலவசமா தோசையை கொடுக்கலாம். யாரையும் பசியோட தூங்க விடவே கூடாது. ராமு அண்ணாவும் சுனிதாவும் நிறைய தோசை குடைகளை செஞ்சாங்க. நகரத்துல இருக்கிற ஏழை ஜனங்களுக்கு அவங்க கொடுத்தாங்க. ரொம்ப சீக்கிரத்துல ராமு அண்ணா நகரத்திலேயே தோசை கொடைக்காரர்ன்ற பேர்ல ஃபேமஸ் ஆயிட்டாரு. ஜெய்ப்பூருங்கிற பேர் கொண்ட ஒரு கிராமத்துல மோகன் பேர் கொண்ட ஒரு சூப்பர்வைசர் இருந்தாரு. மோகன் எப்பவும் தொழிலாளிங்களுக்கு வேலை கொடுத்து அவங்க குடும்பத்தை நடத்துறதுக்கு உதவியா இருப்பாரு. அதனால கிராமத்து ஜனங்க அவர் மேல ரொம்பவே மரியாதை வச்சிருந்தாங்க. அப்புறம் அவர் சொல்றது எல்லாத்தையும் கேட்பாங்க. உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க யாருக்காவது கிடைச்சாங்கன்னா அவங்க ரொம்பவே பாக்கியசாலிங்க தான். 8 நாள் வேலையை நீங்க 12 நாள்ல முடிச்சிட்டீங்களே, நல்லா புரியுதா உங்களுக்கு? முதலாளி, நாங்க என்ன நினைச்சோம்னா நீங்க எங்களை திட்டுவீங்கன்னு நினைச்சோம். ஆனா எதுக்காக நீங்க எங்களை புகழ்ந்துட்டு இருக்கீங்க? அட முட்டாள், எத்தனை நாள் வேலை செய்யறியோ அத்தனை நாள் சம்பளம் கிடைக்கும்ல. உங்க எல்லாரோட சேர்த்து எனக்கும் அந்த சம்பளம் கிடைக்குதுல்ல. இப்படிதான் மோகன் புத்திசாலித்தனமா ஜனங்கள ஏமாத்திக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் இந்த விஷயத்த அவங்க யாருமே கொஞ்சம் கூட பொருட்படுத்தல. சில நாட்கள் கடந்து போயிடுச்சு. கவர்மெண்ட் ரோட நான் போன வருஷம் போட்டு முடிச்சேன். ஆனா அதுக்கான பணத்துக்காக நான் இப்பவும் அலைஞ்சுக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? தேவையில்லாமலாம் பேசக்கூடாது. உனக்கு பணம் கொடுக்கறதுக்கு நாங்கள் யோசிக்கவாவது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் மற்றவங்களா இருந்தால் உள்ள கூட விடவே மாட்டோம். அதை நினச்சி நீ கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்க. முதலாளி, இன்னைக்கு என்ன ஆச்சு? நீங்க எங்களோட பணத்தை எப்பங்கய்யா கொடுப்பீங்க? ராணி, நான் இன்னைக்கும் வெறும் கையோட தான் திரும்பி வந்திருக்கேன். அவங்க இப்ப பதில் சொல்றதை கூட நிறுத்திட்டாங்க. நம்மளோட பணம் கிடைக்குமோ கிடைக்காதோ? ஐயோ கடவுளே, நான் என் குடும்பத்தை எப்படி நடத்துவேனே தெரியலையே. இது எல்லாமே உங்களோட வஞ்சகம், மோசடினால தான் இப்படி எல்லாம் நடக்குது. ஒருவேளை நீங்க எல்லார்கிட்டயும் நல்லபடியா வேலை செஞ்சிருந்தீங்கன்னா இப்படி ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வந்திருக்காது. பெருசா முதலாளியை சொல்றதுக்காக வந்துட்டா. கை நீட்டி பணத்தை வாங்கும்போது முதலாளி ரொம்ப நல்லவரா தெரிஞ்சாரு.
இப்போ அப்படியே பல்ட்டி அடிக்கிறியா நீ? இல்ல கோபால், நீ யாரையும் எதுவும் சொல்றதுக்கான எந்த அவசியமும் கிடையாது. நீ முதல்ல என் கூட வா. ஆனால் முதலாளி, நான் தான் சொல்லிட்டேன்ல, போதும், என் கூட வா. மோகன் தான் கூட தொழிலாளிய கோபாலை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிட்டாரு. அப்புறம் அவர் அவன்கிட்ட சொன்னாரு, நான் சின்ன பையனா இருக்கும்போது என்னோட அப்பா எனக்காக இந்த ரோட் ரோலரை மட்டும்தான் விட்டுட்டு போயிருந்தாரு. ஏன்னா நான் இதை எப்போ வேணும்னாலும் பயன்படுத்தலாம். ஒருவேளை என்னோட தொழிலாளிங்களுக்கு என்னால் பணத்தை கொடுக்க முடியலன்னா அவங்க எல்லாரோட சாபமும் என்னதான் வந்து சேரும். நீங்கள் அப்படி என்னதான் யோசிக்கிறீங்க? என்னதான் பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. என்கிட்ட இன்னமும் 2 ரோட் ரோலர் இருக்கு, அதுவும் பெருசானது. அதனால எவ்வளோ பணம் கிடைக்குதோ குறைஞ்சது அது எல்லாத்தையும் வித்துட்டு நான் என்னோட தொழிலாளிகளோட பசியவாவது போக்க முடியும். மோகனும் கோபாலும் அந்த சின்ன ரோட் ரோலரை எடுத்துக்கிட்டு தன்னோட கிராம தலைவர், அவரு ஜமீன்தாரும் கூட அவர்கிட்ட அதை விற்கிறதுக்காக போனாங்க. அப்புறம் அவர் சொன்னாரு, எனக்கு இது போல ஒரு தலைவலி எப்பவும் வந்ததே இல்லை தலைவரே. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க இந்த சின்ன ரோட் ரோலரை வச்சுக்கிட்டு ஏதாவது பணம் கொடுக்க முடிஞ்சதுன்னா அதை வச்சு என்னோட தொழிலாளிகளோட பசியை போக்குவேன். இங்க பாரு மோகன், என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கிராமத்தோட பெருமையும் அப்புறம் மரியாதையும் அது நீ தான். எனக்கு எப்படி உன்னோட பிரச்சனை புரியாம இருக்கும். ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் முதலாளி? எனக்கு ஒன்றும் புரியல. இங்க பாரு, நான் எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் திருப்பி தரவே மாட்டேன். ஒருவேளை அந்த பொருள் உனக்கு திரும்ப வேணும்னா நீ 2 மடங்கு பணத்தை எனக்கு கொடுக்கணும், சரியா? சொல்லு, சம்மதமா? சரி, என்னோட தொழிலாளிகளுக்காக நான் எது வேணும்னாலும் பண்ணுவேன். எனக்கு இது சம்மதம் தான். மோகன் தலைவர்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போனாரு. அப்புறம் அவர் போய் தன்னோட தொழிலாளிங்களுக்கு நிறைய மளிகை சாமான், உணவுப் பொருட்களை வாங்கிட்டு வந்தாரு. முதலாளி, என்னங்க இது? நான் சொன்னதை நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்களா? நான் கொஞ்சம் பணமும் ரேஷன் பொருட்களும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எல்லாமே உங்களோட உழைப்பு தான். இந்த பணத்தை வச்சு நீங்க எல்லாம் உங்க குடும்பத்தை நடத்துங்க. அப்புறம் உங்க எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கங்க. முதலாளி, நம்ம கிட்ட சரியான ஒரு வீடு கூட இல்லை. நம்ம கிராமமும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கு. நம்ம என்ன பண்ணுறது? கோபால் தம்பி உண்மையை தான் சொல்லுது. நாங்க ஏன் இதே இடத்துல ஒரு சின்ன தொழிற்சாலையை நாங்க உருவாக்க கூடாது? ஏதாவது வியாபாரம் பண்ற வேலையை பாக்குறோமே. புதுசா கட்டிட வேலை வந்ததுன்னா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். முதல் தடவையா நீ ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்க. நான் இதை பத்தி நல்லா யோசிச்சுட்டு நாளைக்கு சொல்றேன். நம்ம என்ன பண்ணலான்னு சொல்றேன். மோகன் அங்கிருந்து தன்னோட வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போய் அவர் யோசிக்க ஆரம்பிச்சாரு. அப்பதான் அவருடைய கவனம் அவர் வீட்டு வாசல்ல பட்டது. அந்த இடத்துல இருந்து ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது. இந்த ராத்திரியில இவ்வளோ வெளிச்சம் எப்படி வருது? யார் அங்க இருக்கா? யாரு? மோகன் அங்கிருந்து அந்த இடத்துக்கு போன போது அந்த இடத்துல போய் அவர் பார்த்தாரு. தலைவர் ஐயா கிட்ட கொடுத்திருந்த மினி ரோட் ரோலர் திரும்பவும் அவரோட வீட்டுக்கே வந்து நின்னுட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு அவர் அதிர்ச்சி ஆயிட்டாரு. அப்புறம் அவரு அந்த ரோட் ரோலர் கிட்ட போனாரு. இது எப்படி இங்க வந்துச்சு? ரோட் ரோலர் இங்க வச்சுட்டு போற அளவுக்கு தலைவர் ஒன்றும் ரொம்ப நல்லவர் கிடையாதே. கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இந்த மிஷினை ஓட்டியும் ரொம்ப நாள் ஆகுது. நம்ம இதை ஒரு தடவை ஓட்டி பார்ப்போம். அந்த ரோட் ரோலரை மோகன் தொட்ட உடனே அப்ப அந்த ரோட் ரோலர்ல இருந்து ஒளி வீசியபடி ஒரு செய்தித்தாள் வெளியே வந்தது. அதை பார்த்துட்டு முதல்ல மோகன் பயந்துட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் அவரு அந்த செய்தித்தாளை படிக்க ஆரம்பிச்சாரு. மகனே, இந்த பத்திரத்தை நீ ஒரு வேளை படிக்கிறேன்னா அப்ப நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன்னு அர்த்தம். இந்த ரோட் ரோலர் ஒரு மாயாவி. தமிழ்நாட்டில் பூஜை செய்யப்பட்ட ஒரு மாயாவி ரோட் ரோலர். எப்போ உனக்கு ரொம்ப கஷ்டம் ஏற்படுதோ அப்போ இந்த ரோட் ரோலரோட உதவியால நீ ஒரு தோசை பண்ணு, பெரிய தோசை. அதனால 10 பேரோட வயிறு முழுமையா நிறைஞ்சிரும். இந்த ரோட் ரோலரை நீ உன் கூடவே எப்பவும் கூட்டிக்கிட்டு போ. மோகன் அந்த செய்தியை படிச்ச உடனே ரோட் ரோலர் அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சது. அது போய் மோகனோட வீட்டுக்கு பின்னாடி போய் நின்னது. அங்க மோகன் பார்த்தாரு, ஒரு பெரிய பிளாஸ்டிக்ல பனை ஓலை தரையில கிடந்தது. அந்த சுத்தமான ரோட் ரோலர் அந்த இடத்துல தோசையை உருவாக்குச்சு. மோகன் தன்னுடைய நண்பர்களை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு போனாரு. முதலாளி, என்னது இது? இங்கே என்னதான் நடந்துட்டு இருக்கு? ரோட் ரோலர், தோசை, என்ன நடக்குது? இனிமே நம்மளுக்கு கஷ்டப்பட்டு சாப்பாடு சாப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது. இனிமே நம்ம இங்கேயே ரோட் ரோலர்ல தோசை பண்ணி சாப்பிடலாம். என்ன, நிஜமாவா? இந்த பொருள் என்னை விட முன்னாடி யாராலையும் போக முடியாது. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. அப்படின்னா நம்ம முதல்ல தோசைக்கான மாவை செய்யணும். அதுக்கப்புறம் இந்த பெரிய தார்பாயில அதை நம்ம போட்டு விடணும். அதுக்கப்புறமா அது மேல நம்ம மசாலா போடணும். இந்த மினி ரோட் ரோலர் அந்த மாவுக்கு மேல தானாவே ஓட ஆரம்பிச்சிடும். அப்புறம் தோசை ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன? எல்லாரும் அதே மாதிரி செஞ்சாங்க. அந்த பனை ஓலையில மாவை போட்டாங்க. பனை ஓலையில மாவை போட்ட உடனே
ரோட் ரோலர் அது மேல ஓட ஆரம்பிச்சது. ஒரே முறையில 10 பேருக்கான உணவு தயாராயிடுச்சு. கொஞ்ச நாள்லயே மோகன் ஒரு பெரிய கடையை திறந்தாரு. அப்புறம் நிறைய ஜனங்க அவருடைய ரோட் ரோலர் தோசையை சாப்பிடறதுக்காக அங்க வந்தாங்க. அத பார்த்துட்டு கிராமத்து தலைவர் கோவத்துல கொந்தளிச்சாரு. பாவி திருடா, ஏமாத்துக்காரன், உன்னோட மரியாதையை உன்னால காப்பாத்திக்கவே முடியாதா? நீ என்னோட வீட்டுக்கு வந்து உன்னோட ரோட் ரோலரையே திருடிட்டு போயிட்டியா? நான் உன்கிட்ட சொன்னேன்ல, உனக்கு எப்போ அது வேணுமோ நீ 2 மடங்கு பணத்தை கொடுக்கணும்னு. ஆனா நீ மறுபடியும் என்னோட பேச்சை கேட்கவே இல்லைல்ல. இந்தாங்க, நீங்க கேட்ட அந்த 2 மடங்கு அதிக பணம் நான் உங்ககிட்ட வாங்கியிருந்தேன்ல. அப்புறம் இதையும் எடுத்துக்கோங்க, ரோட் ரோலரோட தோசை. இதை ரோட் ரோலர் தான் செஞ்சு கொடுத்தது. அடேங்கப்பா, நீ என்ன ஆச்சரியப்படுத்திட்டியே. எப்பவும் இப்படியே சந்தோஷமாயிரு. வாழ்த்துக்கள். அப்புறம் இதே போல மோகன் தன்னோட தொழிலாளிகளோட சேர்ந்து ரோட் ரோலர் தோசைக்கான கடையையும் திறந்துட்டாரு. எல்லாரும் அவங்கவுங்க மன விருப்பப்படி இருந்தாங்க. அப்புறம் சாப்பிட்டாங்க. எல்லாரோட வாழ்க்கையும் மோகனோட ரோட் ரோலர் தோசைனால ரொம்ப நல்லபடியா மாறிடுச்சு. அப்புறம் எல்லாரும் மோகனை ரொம்ப பெருமையா நினைச்சாங்க. அப்புறம் அவங்க வாழ்க்கையில எல்லாரும் ரொம்ப நல்லபடியா இருந்தாங்க. ஆனந்த்பூர் கிராமத்துல நதிக்கு நடுவுல ஒரு பிரசித்தமான கோவில் இருந்தது. இந்த கோவிலுக்கு வெளியில வெங்கட் ஒரு சின்ன ஸ்டால் வச்சிருந்தாரு. இந்த ஸ்டால்ல அவர் இட்லி, வடை, அப்புறம் தோசை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. கோவிலை தரிசிக்க வர பக்தர்கள் வெங்கட்டோட கடையில தான் டிஃபன் சாப்பிடுவாங்க. அண்ணா, ஒரு மசால் தோசை கொடுங்க, அப்புறம் 2 பிளேட் சாம்பார் வடை கொடுங்க. நீங்க உட்காருங்க சார், இதை கொண்டு வரேன். வெங்கட்டோட மனைவி தோசை செஞ்சு கொடுப்பா. அப்புறம் வெங்கட் கஸ்டமரை பார்த்துப்பாரு. வெங்கட் எல்லா கஸ்டமர்கள்கிட்டயும் ரொம்ப நல்லபடியா பேசுவாரு. ஜனங்களுக்கு வெங்கட்டோட தோசை ஸ்டால்ல தோசை சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இங்க பாருங்க அண்ணே, எனக்கு ஒரு 2 தோசை கொடுங்க. கண்டிப்பா அண்ணே, இதோ கொடுக்கறேன், நீங்க உட்காருங்க, நல்லா சூடா கொடுக்கறேன். வெங்கட்டும் பூஜாவும் சேர்ந்து ஒன்னா வேலை செய்வாங்க. அதனால அவங்க வியாபாரமும் நல்லா நடந்தது. 2 பேரும் அவங்க வியாபாரத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. கண்ணா, வாங்க வாங்க பாபா, வாங்க, நீங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு ஏதாவது கொண்டு வந்து தரேன். வெங்கட் தினமும் இந்த ஏழை கிழவருக்கு சாப்பாடு கொடுப்பாரு. ஆனா இந்த விஷயம் அவரோட மனைவி பூஜாவுக்கு சுத்தமா பிடிக்காது. இவருக்கு தினமும் கொடுத்து இப்படி எதுக்காக பழக்கப்படுத்துறீங்க? இந்த ஆளு தினமும் ஃப்ரீயா சாப்பிடறதுக்காக வந்துடுறாரு. பூஜா, பசின்னு வர்றவங்களுக்கு உணவு கொடுக்கறதுனால நமக்கு என்ன ஆயிட போகுது? சரிங்க, நீங்க ஃப்ரீயா அவருக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா அவர் செத்தா போயிட போறாரு. இவர் ஏதாவது ஒண்ணு பாத்துக்க மாட்டாரா? அந்த கடவுள் நமக்கு நிறைய கொடுத்திருக்காரு. மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நாம தடுமாற வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஐயோ சாமி, நீங்க வாழ்க. இப்படியே தான தர்மம் பண்ணிட்டு இருங்க. இப்படியே போயிட்டு இருந்தா பிச்சை எடுக்கிறவங்க இங்க வந்து லைன் கட்டி நிப்பாங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செய்வேன், மத்தத அந்த கடவுள் பாத்துக்கட்டும். வெங்கட் அந்த வயசான ஏழைக்கு கொஞ்சம் இட்லி, வடை, அப்புறம் சட்னி எடுத்து வச்சு அந்த பெரியவர் கையில கொடுத்தாரு. அந்த கடவுள் உனக்கு நல்லதே செய்யட்டும்பா. அந்த வயசான ஏழை சாப்பிட ஆரம்பிச்சாரு. அப்பதான் அங்க அந்த கோவிலோட பூசாரி வந்தாரு. அந்த பூசாரி பார்க்க நல்ல பூசணிக்கா மாதிரி இருந்தாரு. குள்ளமா நல்ல குண்டான தோற்றத்தோட இருந்தாரு. ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி பூசாரி, வாங்க வந்து உட்காருங்க. பூஜா அந்த பூசாரிக்காக டேபிளை கிளீன் பண்ணா. அப்புறம் அந்த பூசாரி உட்கார்ந்தாரு. நீங்க என்ன சாப்பிடுறீங்க பூசாரி ஐயா? 2 பிளேட் வடை, 2 பிளேட் தோசை, 2 இட்லி. இன்னைக்கு இது போதுமா? இதோ கொண்டு வரேன். பூஜா பூசாரிக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டா. அப்பதான் வெங்கட் அவகிட்ட போய், நான் அந்த பெரியவருக்கு ஃப்ரீயா ஏன் கொடுக்கறேன்னா அவரு ஏழை, ஆனா இந்த பூசாரி நல்லா பணக்காரன். நீ இவருக்கு ஃப்ரீயா கொடுக்கற? பிராமணர்களை பார்த்து அப்படி சொல்லக்கூடாது. பிராமணர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது புண்ணியம்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. இங்க தினமும் அவருக்கு நான் டிஃபன் கொடுக்கறதுனால பாருங்க, நம்மளோட தொழிலும் அமோகமா போகுது. எல்லாம் அவங்கவுங்களோட எண்ணம். நீ இந்த பிராமணருக்கு சேவை பண்ணு, நான் இந்த கடவுளை தரிசிச்சுட்டு வரேன். சரி போங்க. வெங்கட் கோவிலுக்குள்ள போனாரு. கடவுள் முன்னாடி கை கூப்பி வணங்கி நின்னாரு. கடவுளே, நீங்க எப்பவும் எனக்கு துணையா இருக்கணும், அப்புறம் எல்லாருக்கும் நல்லதே செய்யணும். என் பொண்டாட்டி என்ன நினைக்கிறான்னா, நிறைஞ்ச வயரை நிறைய வச்சு புண்ணியம் சேர்க்கணும்னு அவன் நினைக்கிறா. ஆனா இது தப்புன்னு எனக்கு தெரியும் கடவுளே. ஆனா உங்களுடைய கருணை அவளுக்கும் கிடைக்கணும். வெங்கட் தான் மட்டும் இல்ல, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவரு ரொம்ப நல்ல ஒரு மனுஷன். தன்னோட மனைவிக்கு தெரியாம அவரு ஏழை ஜனங்களுக்கு ஃப்ரீயா உணவு கொடுப்பாரு. அந்த கடவுள் உன்னை நல்லபடியா வச்சுக்கணும்பா.
வெங்கட்டுக்கு பசியோட இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யறது ரொம்பவே பிடிக்கும். அதனால அவர் தெரிஞ்சும் தெரியாமலும் நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா அதுவே அவரோட மனைவி பூஜா ரொம்பவே சுயநலவாதி. அவ யோசிக்கிறது என்னன்னா அவங்களுக்கு மட்டும்தான் கடவுள் நல்லது செய்யணும்னு நினைப்பா. அப்புறம் இந்த காரணத்துக்காக தான் அவ பிராமணர்களுக்கு சேவை செய்வா. எது எப்படியோ இந்த விஷயம் நடந்துகிட்டே இருந்தது. அப்புறம் வெங்கட் பூஜாவோட அந்த தோசா ஸ்டால் ரொம்ப நல்லபடியா போய்கிட்டு இருந்தது. வெங்கட் ஏழைங்களுக்கு உதவி செய்வாரு. அப்புறம் பூஜா பிராமணர்களுக்கு சேவை செய்வா. தினமும் காலையில 5 மணிக்கு முதல் படகை பிடிச்சு வெங்கட்டும் பூஜாவும் கோவிலுக்கு வந்துருவாங்க. அப்புறம் அங்க அவங்களோட வியாபாரத்தை பண்ணுவாங்க. அப்புறம் காலையிலேயே அவங்க வண்டி கடைக்கு கஸ்டமர்ஸ் வந்துருவாங்க. அப்புறம் மழைக்காலம் வந்துடுச்சு. வெங்கட்டும் பூஜாவும் எப்பவும் போல படகுல பயணம் செஞ்சாங்க. இன்னைக்கு அநேகமா பயங்கரமா மழை பெய்யும்னு நினைக்கிறேன். அப்போ கஸ்டமர்ஸ் கம்மியா வருவாங்க. அது உண்மைதான். ஆனா என்ன இருந்தாலும் வர்றவங்கள பட்னியா இருக்க விட முடியுமா? சரிங்க, கோயில்ல யாரும் வரலன்னா நாம திரும்பி வந்துடலாம். சரி. வெங்கட்டும் பூஜாவும் நதியை கடந்து கோவில் கிட்ட வந்து சேர்ந்தாங்க. அப்புறம் வழக்கம் போல அவங்க 2 பேரும் அவங்க கடையை ஆரம்பிச்சாங்க. மழை ரொம்ப அதிகமா பெஞ்சிட்டு இருந்தது. இன்னைக்கு கஸ்டமர்ஸ் வருவாங்கன்னு எனக்கு தோணல. பார்க்கலாம். அப்பதான் 2-3 ஆட்கள் அவங்க கடைக்கு வந்தாங்க. வாங்க வாங்கண்ணே, உட்காருங்க. எங்களுக்கு 3 பிளேட் இட்லியும் 2 பிளேட் வடையும் கொடுங்க. சரிங்க, இதை கொடுக்குறேன். பூஜா இட்லி வடை தயார் பண்ணா. அப்புறம் வெங்கட் அதை கொண்டு போய் கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுத்தாரு. கஸ்டமர்ஸும் அதை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஆனாலும் மழை நிக்கவே இல்லை. இன்னைக்கு இந்த மழை நிக்கிற மாதிரியே தெரியல. இந்த மழையினால இன்னைக்கு கோவிலுக்கு வர பக்தர்கள் குறைஞ்சிட்டாங்க. அந்த மனிதர் வெங்கட் கிட்ட பணத்தை கொடுத்தாரு. நாங்க கொஞ்ச நேரத்துக்கு இங்கேயே இருக்கோம். மழை நின்னதும் போயிடுவோம். தாராளமாங்க. அவங்க அங்க ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா மழை நிக்கவே இல்லை. அப்புறம் அவங்க நனைஞ்சுக்கிட்டே நதி வரைக்கும் போனாங்க. அந்த நதியோட கொந்தளிப்பை பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சி ஆயிட்டாங்க. நதியில ஒரு படகை கூட காணோம். அப்புறம் அந்த நதியில தண்ணீர் மட்டும் அதிகமாயிக்கிட்டே போச்சு. அவங்க அங்கேருந்து வெங்கட் கிட்ட ஓடி வந்தாங்க. அப்புறம் அவர்கிட்ட எல்லாத்தையும் அவங்க சொன்னாங்க. இந்த வெள்ளத்தால நாம எல்லாரும் முழுகி போயிடுவோம்னு நினைக்கிறேன். யாருமே தப்பிக்க முடியாது. அப்பதான் அவங்க முன்னாடி அந்த வயசான ஏழைக்கிழவர் வந்தாரு. காப்பாத்துறதுக்கு மேல ஒருத்தன் இருக்கும்போது யாரு யாரோடைய உயிரை எடுக்க முடியும்? இங்க எல்லாரோட உயிரும் ஆபத்துல இருக்கு. இந்த பெரிய மனுஷன் சிரிக்கிறாரு. நாம ஏதாவது செஞ்சாகணும். ஐயா கடவுளே, எங்க எல்லாரையும் பாதுகாப்பா அந்த கரைக்கு கொண்டு போய் விட்டுருங்க. எங்க எல்லாரையும் காப்பாத்துங்க கடவுளே. வெங்கட் கடவுள் கிட்ட பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சாரு. அப்பதான் அந்த ஏழை வயசானவர் அங்க வச்சிருந்த ஒரு பிளேட் தோசையை எடுத்தாரு. நாங்க எல்லாரும் இங்க ஆபத்துல இருக்கிறோம். உனக்கு தோசை வேற வேணுமா? என் பின்னாடியே எல்லாரும் வாங்க. அந்த வயசானவர் பின்னாடி எல்லாருமே நதி கிட்ட போனாங்க. அந்த வயசானவர் அந்த தோசை பிளேட்டை தரையில வச்சாரு. அப்புறம் தன்னோட கண்களை மூடிக்கிட்டாரு. அப்புறம் மாயமா அந்த தோசையோட அளவு ரொம்ப பெருசாச்சு. அந்த தோசையோட அளவு எவ்வளவு பெருசாச்சுன்னா ஒரு பெரிய படகு போல பெருசா இருந்தது. அங்க நின்னுட்டு இருந்தவங்க எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இது மாய பெரிய தோசை படகு. இந்த நதியை ரொம்ப சுலபமா கடந்து போயிடும். நீங்க எல்லாரும் இதுல உக்காந்துக்கங்க. எல்லாரும் அந்த படகுல உட்காந்துக்கிட்டாங்க. ஆனா அந்த பெரியவர் இல்ல. நீங்களும் வாங்கய்யா. இல்லப்பா கண்ணா, என்ன காப்பாத்த மேல ஒருத்தன் இருக்கான். நீங்க எல்லாம் போங்க. அந்த பெரியவர் சைகை காட்டின உடனே அந்த பெரிய தோசை படகு தண்ணியில மிதக்க ஆரம்பிச்சது. அந்த நதியில பெரிய பெரிய அலைகள் வந்தும் அந்த தோசை படகை எதுவும் பண்ண முடியல. அது உள்ள உட்கார்ந்திருந்த எல்லாருமே பாதுகாப்பா இருந்தாங்க. அவங்க எல்லாரும் அக்கறைக்கு போய் சேர்ந்துட்டாங்க. எல்லாரும் கடவுளுக்கு நன்றியை சொன்னாங்க. அப்புறம் அவங்க படகை விட்டு இறங்கினதும் அந்த பெரிய தோசை படகு தண்ணிக்குள்ள முழுகிடுச்சு. இன்னைக்கு வெங்கட்டோட சேர்ந்து நிறைய பேர் ஒரு அற்புதத்தை பார்த்தாங்க. அதுதான் பெரிய தோசை படகோட அதிசயம். அநேகமா வெங்கட் செஞ்ச நல்ல காரியங்கள் தான் அவங்கள அந்த மாய பெரிய தோசை படகு காப்பாத்த வந்துச்சு.